சாம்பியன்ஸ் லீக் ட்ரோ முடிஞ்சிடுச்சு. ஆனா ஆர்சனலுக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமான ட்ரோ. ரியல் மேட்ரிட், பாயர்ன் மியூனிக், டோர்ட்முண்ட், நாப்போலி இந்த 4 டீமும் ஆர்சனலோட லீக் ஃபேஸ்ல வந்திருக்கு. ஆனா இந்த 5 பிரீமியர் லீக் டீம்ஸ்ல ஆர்சனலுக்கு தான் டஃபஸ்ட் ட்ரோவா, இல்ல சிட்டி, லிவர்பூல், யுனைடெட் இல்ல விலாக்கு தான் கஷ்டமான ட்ரோ நீங்க நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சனல்ல பார்க்கலாம். ஆர்சனலுக்கு கிடைச்சிருக்கிற ஒப்போனன்ஸை பார்த்தா ஹானஸ்ட்லி ஈஸின்னு சொல்லவே முடியாது. இந்த 4 டீம்ஸை பார்த்தாலே ஆர்சனலுக்கு அவ்வளோ டஃப்பான ட்ரோ கிடைச்சிருக்குன்னு புரியுது. ரியல் மேட்ரிட் அண்ட் பாயர்ன் மியூனிக் 2 பெரிய டீம்ஸ். டோர்ட்முண்டும் சாம்பியன்ஸ் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீம். நாப்போலியும் ஈஸியான ஒப்போனன் இல்ல. இந்த ட்ரோல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆர்சனலுக்கு இந்த 4 பிக் டீம்ஸ் மட்டும் இல்ல, ரிமைனிங் 4 ஒப்போனன்ஸும் டாப் மேட்சஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆர்சனல் ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம மேன் சிட்டியோட ரோவை பார்க்கலாம். சிட்டிக்கு பிஎஸ்ஜி, பார்சிலோனா, நாப்போலி அண்ட் டோர்ட்முண்ட் மாதிரி பிக் டீம்ஸ் வந்திருக்கு. ஸோ சிட்டிக்கும் ஈஸியான ட்ரோ இல்ல. இந்த பிக் டீம்ஸோட சிட்டி கண்டிப்பா ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கத்தான் வேணும். அடுத்ததா லிவர்பூலை பார்க்கலாம். லிவர்பூலுக்கு வந்திருக்க பிக்கஸ்ட் சேலஞ்ச் அத்லெட்டிகோ மேட்ரிட் அண்ட் இன்டர் மிலான். 2 டீம்ஸும் சாம்பியன்ஸ் லீக்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டீம்ஸ். எஸ்பெஷலி இன்டர் அவங்க டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கவுண்டர் அட்டாக்ல லிவர்பூலுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண முடியும். மான்செஸ்டர் யுனைடெட் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப சாம்பியன்ஸ் லீக் வந்திருக்காங்க. அதுவும் பாயர்ன் மியூனிக், அத்லெட்டிகோ மேட்ரிட் மாதிரி பெரிய டீம்ஸோட பிளே பண்ண போறாங்க. ஸோ இந்த சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின் யுனைடெட்டுக்கு ஒரு பெரிய டெஸ்டா இருக்கலாம். அவங்க இப்ப இருக்கிற லெவல் என்னன்னு இந்த மேட்ச் எல்லாம் தெரிய வரும். பாயர்னோட மேட்ச் தான் யுனைடெட்டுக்கு ஒரு ரியல் டெஸ்ட். யூரோப்போட ஒரு டாப் டீமுக்கு எதிராக யுனைடெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்க இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆஸ்டன் வில்லாக்கு பிஎஸ்ஜி, பார்சிலோனா, டோர்ட்முண்ட் மாதிரி பெரிய டீம்ஸ் வந்திருக்கு. ஆனா வில்லாக்கு இந்த சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின்ல பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஒப்போனன்ஸ் மட்டும் இல்ல. மோர்கன் ரோஜர்ஸ், எஸ்ரி கொன்சா, யூடி டிலிமன் மாதிரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸை வில்லா லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யுனாய் எம்ரி இப்போ இந்த நியூ லுக் வில்லா டீமை எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்றான்னு பார்க்கலாம். எஸ்பெஷலி மோர்கன் ரோஜர்ஸ் இல்லாம வில்லாவோட அட்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமென்னு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரலாம். இந்த 5 டீம்ஸ்ல யாருக்கு டஃபஸ்ட் ட்ரோ உண்டு? நம்பர் 5ல மான்செஸ்டர் யுனைடெட்டை வச்சிருக்கேன். பாயர்ன் மியூனிக், அத்லெட்டிகோ மேட்ரிட் பெரிய டீம் இருந்தாலும் ஓவராலா பார்த்தா யுனைடெட்டுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்க முடியிற மேட்சஸ் இருக்கு. ஸோ இந்த 5 டீம்ஸ்ல யுனைடெட்டுக்கு தான் கொஞ்சம் ஈஸியான ட்ரோன்னு நான் சொல்லுவேன். நம்பர் 4ல லிவர்பூல். லிவர்பூலுக்கு அத்லெட்டிகோ மேட்ரிட் அண்ட் இன்டர் மிலான்னு 2 பெரிய டீம்ஸ் வந்திருக்கு. இன்டரோட மேட்ச் எஸ்பெஷலி ரொம்ப டஃபா இருக்கும். பிகாஸ் லிவர்பூல் இன்டரை அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஃபேஸ் பண்றாங்க. ஆனா ரிமைனிங் மேட்சஸ்ல லிவர்பூல் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண நல்ல சான்சஸ் இருக்கு. இந்த 2 பிக் கேம்ஸ்ல லிவர்பூல் என்ன ரிசல்ட் எடுக்கிறாங்கன்னு தான் முக்கியம். நம்பர் 3ல நான் ஆஸ்டன் வில்லா வச்சிருக்கேன். பிஎஸ்ஜி, பார்சிலோனா, டோர்ட்முண்ட் 3 பெரிய டீம்ஸ் வில்லாக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வில்லா ஸ்குவாட்லையும் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. மோர்கன் ரோஜர்ஸ், எஸ்ரி கொன்சா மாதிரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இல்லாம யுனாய் எம்ரி இந்த நியூ டீமை எப்படி செட்டப் பண்றான்னு பார்க்கணும். அதனால இந்த சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின் வில்லாக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்பர் 2ல மேன் சிட்டி. சிட்டிக்கு பிஎஸ்ஜி அண்ட் பார்சிலோனான்னு 2 பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. பிஎஸ்ஜி ரிகேனிங் சாம்பியன்ஸ், பார்சிலோனா அவேல ஃபேஸ் பண்ண போறாங்க. அதுவும் மெரஸ்காவோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின். ஸோ இந்த லெவல் டீம்ஸ் அகேன்ஸ்ட் மெரஸ்காவோட சிட்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த 2 மேட்சஸ்ல நல்ல ரிசல்ட் எடுத்தா சிட்டிக்கு லீக் ஃபேஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டார்ட் கிடைக்கும். நம்பர் 1ல ஆர்சனல், ரியல் மேட்ரிட், பாயர்ன் மியூனிக், டோர்ட்முண்ட் அண்ட் நாப்போலி இந்த 4 டீம்ஸும் ஆர்சனலுக்கு வந்திருக்கு. இந்த 4 மேட்சஸும் ஆர்சனலுக்கு ரொம்ப பெரிய டெஸ்டா இருக்கும். எஸ்பெஷலி ரியல் மேட்ரிட் அண்ட் பாயர்ன் மியூனிக். ஸோ என்னோட ரேங்கிங்ல ஆர்சனலுக்கு தான் டஃபஸ்ட் ட்ரோ. ஆனா இது என்னோட ரேங்கிங் மட்டும் தான். உங்களுக்கு இந்த 5 டீம்ஸ்ல யாருக்கு டஃபஸ்ட் ட்ரோன்னு தோணுது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபுட்பால் வீடியோஸுக்கு ஃபுட் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.